வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ. செய்தி சொல்லட்டுமா? அலுவலக கணினிகள் மற்றும் சாதனங்கள்ல ஏஐ தொழில்நுட்பம் கூடிய சாட்ஜிபி மற்றும் டீப்சீக் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு அதிகாரிகளுக்கு இந்திய நிதி அமைச்சகம் வலியுறுத்துது. காரணம், இந்த ஏஐ தொழில்நுட்பங்கள் மூலமா தரவுகள் கசியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கத்தோட ரகசியமாக காக்கப்பட வேண்டிய தரவுகளும் இதன் மூலமா கசிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதிகாரிகளுக்கு இந்த உத்தரவை நிதியமைச்சகம் வெளியிடுது. இது தொடர்பா ஜனவரி 20 மத்திய நிதியமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதுல குறிப்பிடப்படுறது என்னன்னா, அதுல இப்படி ஏஐ தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேணான அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துறதுக்கான காரணம் என்னன்னா, அரசாங்கத்தோட ரகசியமாக காக்கப்படும் தகவல்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரக்கூடாது, அந்த நோக்கத்துல தான் இப்படி அறிவுறுத்தப்படுதுன்னு இந்திய நிதியமைச்சகம் சொல்லுது. இந்த சுற்றறிக்கைய நிதி செயலாளரோட ஒப்புதலோட வருவாய்த்துறை, பொருளாதார விவகாரங்கள் துறை, செலவுகள், பொது நிறுவனங்கள் மற்றும் நிதி சேவைகள் உள்ளிட்ட முக்கிய அரசு துறைகளுக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்படுது. முக்கியமான தரவுகளை பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசிய தரவுகளை கையாள்வதில் ஏஐ இணையதளங்கள் குறித்த உலகளாவிய அச்சம் ஒண்ணு இருக்கு. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த தடை விதிக்கப்படுவதாக இந்திய நிதி அமைச்சகம் சொல்லுது. சாட்ஜிபி உட்பட இது போன்ற ஏஐ மாதிரிகள் எல்லாம் பயனர்கள் அவங்க தரவுகளை உள்ளிடும் போது அந்த உள்ளீடுகளை வெளிப்புற சேவையகங்கள்ல இருந்து இயக்குவதாக தகவல்கள் வருது. இப்படி இருக்கும் பட்சத்துல முக்கியமான சில தகவல்களை அணுகுவதற்கு அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலை ஏற்படுது. முக்கியமான ரகசிய தகவல்கள் கசிவதற்கு இது ஏதுவாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த தடை விதிப்பு அறிவிக்கப்படுது. உலகம் முழுவதும் உள்ள பல அரசாங்கங்களும் இது போன்ற ஏஐ செயல்பாடுகளை அதற்கான கட்டுப்பாடுகளை விதிச்சு கண்காணிச்சுட்டு வருது. முக்கியமான தரவுகள் வெளியில கசியாம தடுக்க பல தனியார் நிறுவனங்களும் உலகளாவிய நிறுவனங்களும் இதற்காக முயற்சிகள் மேற்கொண்டு ஏஐ பயன்பாட்டை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. இப்படி இந்திய நிதி அமைச்சகம் கொடுத்த இந்த உத்தரவு அரசு அதிகாரப்பூர்வமாக அவங்க உபயோகிக்கும் அந்த கணினி சாதனங்கள் போன்றவற்றில் இந்த ஏஐ பயன்பாடை கட்டுப்படுத்தினாலும் தனிப்பட்ட சாதனங்களை வைத்து அந்த பயனர்கள் இதுல ஏஐ கருவிகளோ இணையதளங்களோ பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிற தெளிவான ஒரு தகவல் அதுல இல்ல. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை ஏஐ செயலிகள் மூலமா, ஏஐ பயன்பாட்டின் மூலமா இருக்கக்கூடிய இணைய சேவை வசதிகளை விட அந்த தரவுகள் பாதுகாக்கப்படணுங்கிறதுல ரொம்ப முன்னுரிமை கொடுக்கறத பார்க்க முடியுது. ஆனா இது போன்ற எதிர்காலங்கள்ல பணியிடங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமான சாதனங்கள்ல ஏஐ கருவிகளை உபயோகிக்க ஒரு ஒழுங்குமுறை கொள்கைகளை வகுக்குமா அப்படிங்கிறது நிச்சயமற்ற ஒன்றா இருக்கு. இப்படி இருக்க அரசாங்க ஆவணங்கள் மற்றும் தரவுகளோட ரகசிய தன்மைக்கு ஏற்படும் அபாயங்களை காரணம் காட்டி சாட்ஜிபிடி மற்றும் டீப்சீக் போன்ற ஏஐ இணையதளங்களை பயன்படுத்துவது அதிகாரிகள் தவிர்க்கணும் அப்படின்னு இந்திய நிதி அமைச்சகம் வலியுறுத்துது. ஆஸ்திரேலியா, இத்தாலி போன்ற நாடுகளும் பாதுகாப்பு காரணமாக தரவுகள் கசியக்கூடாதுன்னு டீப்சீக் செயலியை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. சரி, ஏன் இந்த பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்படுதுன்னா 3 விஷயங்களை மத்திய அரசு காரணம் காட்டுது. ஒன்று, தரவுகள் கசியும் அபாயம். அதாவது சாட்ஜிபி மற்றும் டீப்சீக் போன்ற இந்த ஏஐ மாதிரிகள்லாம் வெளிப்புற சேவையகங்கள்ல இருந்து இயக்கப்படுது. அப்படின்னும் போது பயனர்கள் உள்ளிடக்கூடிய எல்லா தரவுகளும் வெளியில இருந்து அணுக முடியும். அதாவது இந்த ஏஐ கருவிகள் உட்படுத்தப்பட்ட அந்த கணினிகள், அந்த சாதனங்கள்ல எந்த மாதிரியான விவரங்களை, தரவுகளை பயனர்கள் கொடுத்தாலும் முக்கியமான அரசாங்க தரவுகள் முதற்கொண்டு அதை சேமிக்கவும் முடியும், சட்டவிரோதமா அணுகவும் முடியும், தவறாக பயன்படுத்தவும் முடியும். அரசு அலுவலகங்கள்ல வகைப்படுத்தப்பட்ட நிதி தரவுகள், கொள்கை வரைவுகள் மற்றும் ரகசிய உள் தொடர்புகள்லாம் கையாளப்படுவதால இந்த தரவுகள் எல்லாம் தற்செயலா பகிரப்பட்டா கூட அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். இன்னொரு காரணமா சொல்லப்படுவது என்னன்னா, இந்த ஏஐ மாதிரிகள் மீதான கட்டுப்பாடு இன்மை. அதாவது அரசு அலுவலகங்கள்ல காலங்காலமாக பின்பற்றப்படும் சாஃப்ட்வேர் முறை போல இல்லாம இந்த ஏஐ மாதிரிகள்லாம் கிளவுட் கம்ப்யூட்டிங் முறையில செயல்படுத்தப்படும். அதாவது தனியார் நிறுவனங்களால வெளியில இருந்தும் நிர்வகிக்கப்படும். அப்படின்னும் போது இந்த கருவிகள் மூலமா தகவல்கள் சேகரிக்கப்படும் போது அல்ல செயல்படுத்தப்படும் போது இது அரசோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வர முடியாது. இதன் மூலமா வெளிநாடுகள்ல இருந்து கூட இந்த தரவுகளை அணுக முடியும், சட்டவிரோதமான செயல்பாடுகளும் அது மூலமா செய்து கொள்ள முடியும். இது ஒரு சைபர் அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு ஒரு காரணம் முன்வைக்கப்படுது. மூன்றாவது காரணமா சொல்லப்படுறது என்னன்னா, அரசின் தரவு பாதுகாப்பு கொள்கைகளோடு இணங்கி போவதற்காக இந்த தடை விதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2023 டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி தரவுகளின் தனி உரிமை விஷயத்துல இந்தியா ரொம்ப வலுவா செயல்பட்டு வருது. இப்படி சரியான நெறிமுறைகளும் பயன்பாடுகளும் இல்லாம இந்த ஏஐ தொழில்நுட்பங்களை கணினிகளுக்குள்ள செயல்படுத்தும் போது அரசின் தரவு பாதுகாப்பு கொள்கைக்கு மீறின ஒரு விஷயமா இது இருக்கும்.
இதனால பல அரசாங்க அமைப்புகள் நிர்வாக ரீதியா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இப்படி ChatGPT, DeepSeek இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லப்படுறதுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் சொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன? DeepSeek அப்படின்னா என்னன்னா, DeepSeek அப்படிங்கிறது சீனாவோட ஒரு AI நிறுவனம். இந்த DeepSeekக்கு 2 மாதிரிகள் பிரபலமாக்கப்பட்டது, V3 மற்றும் R1 மாதிரிகள். இது குறுகிய காலத்திலேயே பிரபலமானதுக்கு காரணம் என்னன்னா, மலிவான விலையில இந்த AI கிடைக்கும். விலை மலிவாகவும் ஆற்றல் மிக்க செயல்பாடுகள் இருக்கிறதுனாலையும் இந்த DeepSeek AI பரவலா உபயோகிக்கப்பட்டுச்சு. ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க AI மாதிரிகளை உருவாக்குறதுக்கு அதிக மூலதனமும் கணினி பயன்பாடும் தேவை. அப்படிங்கிற ஆற்றல் மிக்க ஒரு AI-யின் அடிப்படை மாதிரியை தயாரிக்க அதிக மூலதனம் தேவைப்படும் மற்றும் கணினி பயன்பாடுகள் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்தை நிராகரிச்சு இந்த DeepSeek AI ரொம்ப மலிவாகவே செயல்பாட்டுக்கு வந்ததுனால கூகுள், OpenAI, மெட்டா போன்ற பிற நிறுவனங்களின் AI செயல்பாடுகளுக்கு இது ஒரு அழுத்தம் கொடுக்கிறதா இருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு டச்சின் தனியுரிமை பாதுகாப்பு அமைப்பு இந்த DeepSeek AI மேல விசாரணை நடத்த போவதாக அறிவிச்சது. அதாவது இந்த DeepSeek AI பயனாளர்களின் தரவுகளை எப்படி பயன்படுத்துது, அதன் தனியுரிமை கொள்கைகள் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுல இருக்கு, இது குறித்து விசாரணை பண்ண போறதா அறிவிச்சது. இப்படி திடீர்னு சில நாட்களுக்குள்ள பிரபலம் அடைஞ்சு தரவுகள் கசியப்படும் அப்படின்னு அதன் பாதுகாப்பு குறித்து இப்படி திடீர்னு உலக அளவுல பிரபலம் அடைஞ்சாலும் அதன் செயல்பாடுகள் மேல சந்தேகம் எழுந்ததை வச்சு தீவிரமான ஆய்வுக்கு அது உட்படுத்தப்பட்டது. அதன் விளைவாக ஆஸ்திரேலியா, இத்தாலி போன்ற பிற நாடுகளும் இந்த சீனாவின் AI செயலிய பாதுகாப்பு காரணம் கருதி தடை விதிச்சிருக்கு. அதன் தொடர்ச்சியா தான் இப்போ இந்திய நிதி அமைச்சகமும் அதிகாரப்பூர்வ சாதனங்கள்ல இந்த AI மாதிரிகளை பயன்படுத்த வேண்டாம்னு வலியுறுத்தி இருக்கு. அதிகாரப்பூர்வமான சாதனங்கள்ல AI செயல்பாடுகளை தவிர்க்கணும் அப்படின்னு அறிவுறுத்தின அதே வேளையில இந்தியா தனக்கென ஒரு பிரத்யேகமான AI மாதிரிகளை வடிவமைக்க திட்டமிட்டு இருக்கிறதா இந்த DeepSeek தொழில்நுட்பம் போல வெகு விரைவில் உலகளாவிய AI பந்தயத்துல இந்தியாவும் தனது அடிப்படை AI மாதிரிகளோடு ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டில் ஈடுபட திட்டமிட்டு இருப்பதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. இப்படி இந்தியாவில் தயாரிக்கப்படும் அடிப்படை AI மாதிரிகள் உலகின் சிறந்த AI-களோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கதாக இருக்கும். நல்ல திறன் வாய்ந்த வழிமுறைகளோடு இந்த AI அடிப்படை மாதிரிகளை இந்தியாவால வெகு குறுகிய காலத்திலேயே உருவாக்க முடியும்னு மத்திய அரசு சொல்லுது. இன்னும் ஒரு சில மாதங்கள்லேயே திறன் வாய்ந்த ஒரு AI அடிப்படை மாதிரிகள் இந்தியா அறிமுகப்படுத்தும் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. இந்த DeepSeek AI மேல இருக்கிற தனியுரிமை சிக்கல்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த இந்தியாவின் AI-ல தவிர்க்க முடியும். ஏன்னா வெளிப்புற சேவையகங்கள் இல்லாம இந்திய அரசின் சேவையகங்கள் மூலமாவே இந்த AI மாதிரிகளை நிர்வகிக்க முடியும். இப்படி பண்றது மூலமாக தரவுகள் ரொம்ப ரகசியமா பாதுகாக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு தரப்புல சொல்லப்படுது.